எல்லாமே பெரியார். அந்த பக்கம் நின்னுக்க, ஒருத்தன் கூட எனக்கு ஓட்டு போட்டுறாத. என் இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் பெரியார். இந்த பக்கவா எனக்கு போடு. எத்தனை ஆயிரம் பெரியாரை ஜனவரி 3ஆம் தேதி அடுக்கிறேன்னா அன்னைக்கு பாரு. என்ன இதுக்கு நேரம் இல்லை, இங்கே நேரம் இல்லை. அன்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு தான் வெளியேறுவேன். திராவிடர்கள் நாங்கள் எண்ணுபவன் ஒருவன் கூட எனக்கு ஓட்டு போட வேண்டாம். தமிழர்கள் நாங்கள் என்று எண்ணுபவர்கள் மட்டும் இந்த பிள்ளைகளுக்கு வாக்குத்தாருங்கள். ஏற்காட்டில் ஏறுகிற போது என் அன்பு தம்பி தங்கைகளே, அந்த வளைவிலே அதிகமான் நெடுமான் அஞ்சி என்று இருந்த பேரை எடுத்து விட்டு ஐயா ஈவேரா பேரை நிறுவுகிறாய் என்றால் உன் அதிகார திமிரிலே என்ன செய்து விடுவார்கள் இவர்கள் தமிழர்கள்? மானங்கட்டவர்கள் 1000-500க்கு வாக்கை போட்டு விடுவார்கள் என்று எண்ணுகிறீர்கள். களத்திலே நிற்பவன் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருமகனை பார்த்தோ, ஐயா எம்ஜிஆரை பார்த்தோ, ஐயா கருணாநிதியை பார்த்தோ, ஜெயலலிதா அம்மையாரை பார்த்தோ அரசியலுக்கு வந்தவன் அல்ல. அரசியலுக்கு வந்தவன் அல்ல. கரவேட்டி கட்டி இப்படி கையில் தலைவர் படத்தை சட்டப்பையில் வச்சுக்கிட்டு வந்தவன்ல, கழுத்தில் சைனைட்டு குப்பியை மாட்டிக்கிட்டு இருந்த தலைவனின் பின்னாடி வந்தவன். இடுப்புல எதிரி நெஞ்சை துளைக்கிற தோட்டாக்களை பூட்டிய துவக்கை தூக்கி வந்தவனுடைய பிள்ளைகள் இவர்கள். அவன் சீருடை அணிந்து ஆயுதம் தூக்கினான். நாங்கள் சீருடை இல்லாது அறிவாயுதம் தூக்குகிறோம். நோக்கம் ஒன்றுதான், என் இனத்தின் விடுதலை. தேர்தல் அரசியல் செய்வோம் என்ன செய்வான்? தெருவிலே கூட்டி வைத்து அவர்கள் ஆட்சியிலே செய்வோம் என்று சொன்னார்களே, செய்தார்களா? நாங்கள் பொங்கலுக்கு 5000 கொடுத்தோம், அவர்கள் கொடுத்தார்களா? இது தேர்தல் அரசியல். நாம் மரம், மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம். மழை பூமி தாயின் முளை, அவை இல்லை என்றால் ஏது மண்ணிற்கு மழை? அதை பாதுகாக்க உழை நம்ம அரசியல். மண் மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். இது என்ன அரசியல்? மக்களுக்கான அரசியல்.